இந்த பாதையில் நாம் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வோம். அதிகமாய் அதிகமாய் இயேசு அறிந்து கொள்வோம். ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்கிறேன். அமைதியான கடல்ல அமைதியான காற்றடிக்கும் போது இயேசு கடல் மேல நடந்து வந்தாரா, இல்ல கடல் கொந்தளிக்கும் போது இயேசு நடந்து வந்தாரா? உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு அதிகமாய் கண்டது எதுலங்க? அமைதியான சூழல்லையும் பார்த்திருப்போம். ஆனா அமைதியான சூழல்ல வேற நிறைய பேர் இருந்தாங்க நம்மளை சுத்தி. ஹல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பு வந்த போது மற்றவங்களை ஒருத்தரையும் காணோம். ஆனா இயேசு என் பக்கத்துல. ஹல்லேலூயா. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவர், நேசமுசி பாருதல். ஹல்லேலூயா. ஆமென். கொந்தளிப்புல தானே தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டாங்க. ஆனா இவங்களை அந்த தீக்குள்ள போடும்போது தானியேலால காப்பாற்ற முடியல. ஆனா அது வரைக்கும் விசுவாசித்து ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் அன்னைக்கு முகமுகமா பார்க்கிறாங்க கர்த்தரை அதிகமாய். அதனாலதான் நயங்காட்டி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அங்கே அவளோடு பட்சமாய் பேசி. ஆமென். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஒரு இடத்துல கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. ஆனால் அவன் சிறையில் இருக்கும்போது வேதத்தில் வந்த வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் ஆண்டவரே, இது அவசியமா? அவசியம். ஏன் இன்னுமுமை ஆபிரகாம் வீட்டில் இருந்த ஆகாருக்கு ஆபிரகாமை மட்டும்தான் தெரியும். அழைத்து வந்த ஆபிரகாமையும் கொடுமைப்படுத்துகிற சாராளை மட்டும்தான் தெரியும். ஆனா வலி தாங்க முடியாம வனாந்திரத்தில் அலைந்த போதுதான் அவளுக்கு ஒருவரை தெரியும். என்னை காண்கிற ஒருவர் உண்டு, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். ஏன்? அவரை அறிந்து கொள்ள. 2, ஆயத்தமாக்கப்பட. ஆயத்தமாக்கப்பட. நாம் உருவாக்கப்படுவோம், நமக்கே தெரியாது. நம்மை தேவன் எவ்வளவு எப்படியெல்லாம் உருவாக்குவார்னே தெரியாது. வளர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல இந்த எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்தி இத பார்த்து பேசு அப்படிங்கிறார். எசேக்கியேலுக்கு அதுவரை தெரியல, கர்த்தர் என்ன உலர பண்ண கொண்டு வரல, உலர்ந்ததை உயிர்ப்பிக்க கொண்டு வந்திருக்கிறார் என அதுவரை அவனுக்கு தெரியல. அதனால அது தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? அது இப்போ உயிரடைய மாட்டவரே, இல்ல உமக்கு தான் தெரியும். உமக்கு தெரியல, உனக்கு தெரியாது. உன்னை அறியாம அவர் உருவாக்கி கொண்டிருப்பது உனக்கு தெரியாது. உன்னை அறியாம அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அறிந்தா நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். அதனாலதான் சில பள்ளத்தாக்கள் என்னை கொண்டு வருகிறார். சில அழுகையின் பள்ளத்தாக்கு, சில மரண இருளின் பள்ளத்தாக்கு, சில உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. உன்னை அறியாமல் உருவாக்கி நீ யார் என்பதையும், உன்னை குறித்த தேவனுடைய பர்பஸ், நோக்கம் இன்னது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிய, அவரால் ஆயத்தமாக்கப்பட. 3வது, இந்த வனாந்திரத்தில் தான் சரியான அர்ப்பணிப்பு இருக்கும். சரியான அர்ப்பணிப்பு. கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. உடனே மோசேயின் மனைவி மகனுக்கு என்ன செய்தாளா? விருத்த சேதனம் பண்ணார். மோசே எவ்வளவு நாள் சொல்லியிருப்பான், இப்படி எங்க இஸ்ரவேலுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, இவன் மீதியானிய ஸ்திரீ இல்லை, இவளுக்கு அதுக்கு சம்மந்தம், அதெல்லாம் அவன் பண்ண முடியாதுப்பா, அவங்க பிரமாணத்தை உங்களோட வச்சு வேணா நீங்க 2 வாட்டி பண்ணிருக்க, என் பிள்ளைக்கெல்லாம் பண்ண முடியாது. அர்ப்பணிப்பு. ஏன்னா திட்டத்துக்கு முன்னாடி அடைய அர்ப்பணிப்பு அவசியம். ஈசாக்கு, ஆபிரகாம் மட்டும்தான் இதுவரை வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறான். அடுத்து ஈசாக்க கேட்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கெட்ட வச்சார். அர்ப்பணிப்பு. இங்க யாரும் கிடையாது, தனியா கொண்டு வருவார். ரொம்ப நேசித்த அம்மா வீட்டில், அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க, ஈசாக்கு எங்கேயோ இருக்கிறார்.
யாக்கோபை யாபோக்காட்டின் கரையில கொண்டு வந்து ஒரு பிடிக்கிறார். பெயின், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். அது ஏன்னா அங்கதான் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஏன் இன்னும் கொஞ்ச காலத்துல மோசே இந்த கோல் துளிர்க்கணும்னா வச்சிட்டு போயிரு, அவ்வளவுதான். நைட்டு வந்து என்ன ஆகுது நீ பார்க்க கூடாது. அந்த கோலை கொண்டு சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்சிட்டு போயிரு. அர்ப்பணிப்போம். யாரு கண்ணிலையும் காட்ட மாட்டார். எல்லாரும் வந்து பார்க்கும்போது இந்த கோல் துளிர் விட்டு பூ பூத்து நம்புறவங்க மட்டும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அடுத்த வசனம், அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, புகழ்ச்சி, கனம், மகிமை. சத்தமா சொல்லுங்க. இதுக்குதான் ஆண்டவர் இப்படி நடத்துறார். புகழ்ச்சி, கனம், மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? காக்கும் வல்ல மீட்பு உண்ட ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஜெபம் பண்ண போறோம். உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா. இதனுடைய தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம கேட்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா பேசுறார். இந்த கொஞ்ச காலத்துல ஒரு புறம் சோதனை, நீ அதை பார்த்து சோர்ந்து போகாத. நீ நிக்கிறது என் பலத்துல, என்னுடைய பலத்துல. ஆமென். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு நம்ம ஆராதனையிலே பாடணுமே, பலன் தாருமேன்னு. ஆவியானவர் எப்படி இடைப்பட்டார். இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நிக்கலப்பா, உங்க பலத்துலதான். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப பேசு. எனக்கு கேட்கிற சகோதரி, சகோதரா, அவர் உன்னை நிறுத்தி நினைக்கிறது அவர் பலத்துல. அவர் பலத்துல நீ காக்கப்படுவது உண்மையானா, அவர் ஆயத்தம் பண்ணினதை நீ சுதந்தரிப்பது உண்மை. இன்னைக்கு உள்ள செய்தியை கேள் சபையே, அன்பு உள்ளமே. அவர் பலத்துல நீ காக்கப்படுவது உண்மையானால், அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணினதை நீ சுதந்தரிப்பதும் உண்மை. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாகும். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள்? ஆமென். திருக்கரங்கள் தருന്ന நல்ல ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല. மக்களெங்கில் சாசனகள். பிள்ளைங்கன்னா இப்படிதான் நடத்துவார். செய்தி ஏன்னா அவருக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாதுங்க. அவர் எப்படி, அவருடைய பிளான் என்ன தெரியாது. ஏன்னா உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை நீரே அல்லாமல். அதனாலதான் அவர் தைரியமா சொல்றார், இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் அவர் பலத்துல தான் காக்கப்படுறேன்னு சொல்றவங்க அப்ப அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம்
நடத்திடும் பாதைகளோ அவே அனுமதித்ததெல்லாம் அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. க்ளோரி, எனக்கான யாவும். அப்படி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென் ஆமென் ஜீசஸ், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. அப்படியே சொல்லுங்க.